ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. தம்பி தேசியம் வணக்கம். என்ன கண்ணாடிலாம் போட்டிருக்கேன், எதுக்கு கண்ணாடி போட்டிருக்கீங்கலாம் கேட்க மாட்டியா? பார்த்தா நீ கண்ணாடி போட்டதே. சரி, எதுக்கு போட்டிருக்க? கண்ணு தெரியலையா? கண்ணு தெரியலாம் இல்லை, வெயில் வந்து பயங்கரமாக அடிக்குதுப்பா. அதாவது தாங்க முடியல வெயில், அந்த அளவுக்கு வெயில். நான் சொல்லணுன்றத நீ அதுக்குள்ள சொல்லிட்ட. இது என்ன மாதிரி சீசன் தெரியுமா? நம்ம இப்ப என்ன தெரியுமா சொல்லணும், இப்பவே இவ்வளவு வெயில் அடிக்குது, இன்னும் ஏப்ரல் மே மாசம் வந்து எவ்வளவு வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய சீசன் பாரு. அது மட்டும் இல்லாம போன வருஷம்லாம் பரவாயில்லப்பா, இந்த வருஷம் எவ்வளவு வெயில் அடிக்கும், இந்த வருஷம் வெயில் அதிகம். இதையும் ஒவ்வொரு வருஷமும் சொல்லணும். ஆமா, இது மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு வருஷம் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு நல்ல செய்தி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க, அடுத்த ஒரு வாரத்துக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வெப்பம் தணிந்து கொஞ்சம் குளிர்ச்சி நிலவ வாய்ப்பு இருக்கு. பாப்போம், வருண பகவான் நமக்கெல்லாம் நல்லது பண்றாரா அப்படின்னு. ஒரு வெயில் சீசன்ல பொதுமக்கள் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை என்னது, நல்லா குளிர்ச்சியான தின்பண்டங்கள்லாம் சாப்பிடுங்க. இந்த வெள்ளரிக்காய், என்னது வாட்டர், தர்பூசணி இந்த மாதிரியான நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்க, இல்லைன்னா டீஹைட்ரேஷன் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. பொதுவான செய்திகளை விட முதல் செய்தி, அரசு ஒப்பந்த பணிகளில் முஸ்லிம்களுக்கு 4 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசு. பாத்தியா, இதுதானப்பா சமதர்மம், சமூக நீதி. அம்பேத்கருக்கு எதிராக பண்றீங்க. அம்பேத்கருக்கு எதிராவா? ஆமா, மதத்தின் அடிப்படையில ரிசர்வேஷன் இருக்க கூடாது என்று அம்பேத்கர் ரொம்ப உரக்க சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஆட வேண்டியது. அப்ப ஜாதிகளின் அடிப்படையில் மட்டும்தான் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லியிருக்காரா? எதுக்கு நீ ரிசர்வேஷன் கேட்கற? எதன் அடிப்படையில? எல்லாமே ஜாதியின் அடிப்படையில தானப்பா வருதுங்க. அப்ப திடீர்னு இப்ப மதத்தின் அடிப்படையில் கொடுக்குறீங்களே அப்படின்னு பாஜக கேட்கறாங்க. கர்நாடக பாஜக தொடர்ச்சியாக இந்த தேஜஸ்வி சூர்யால நிறைய பேர் ரைஸ் பண்றாங்க. அம்பேத்கர் அப்படி சொல்லியிருக்காரு, ஆனா நீங்க அதுக்கு எதிராக செயல்படுறீங்களே அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது அன்கான்ஸ்டிடியூஷனல் என்றும் சொல்றாங்க. சரி, நமக்கு அதை பத்திலாம் தெரியல. அம்பேத்கர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, அதுல வந்து எல்லாமே சட்டம் வந்து மாற்றி அமைக்கக்கூடியது தானே. அதனால கர்நாடக காங்கிரஸ் அரசு செய்தது சரியா தவறா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மக்கள்கிட்ட கேட்போம் ஒண்ணு, அந்த மாநில மக்கள் வந்து அதை எப்படி ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம மக்களும் இதுக்கு தெரியுமா, கர்நாடகான்னு எடுத்தனால இந்த செய்தியை சொல்றேன். கர்நாடகாவில் மீண்டும் இப்போது மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு. என்ன தெரிய வருது? என்ன தெரிய வருது? அங்க வந்து மின்சாரம் தட்டுப்பாடா இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இல்லப்பா, இலவசங்களை அள்ளி விட்டா என்ன ஆகும் என்பது தெரிய வருது. இலவசங்களை அள்ளி விட்டு தான் மகாராஷ்டிரால வந்து இப்போ பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்களா, 1000 ரூபாயா 1500 ரூபாயா மகிழா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம். அதனால அவங்களுடைய திட்டமும் இப்போ வந்து ஒரு சில பெண்களுக்கு மட்டும் தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமே. இலவசங்கள் கொடுத்ததுனால பாஜக ஆளுகின்ற எத்தனை மாநிலங்கள்ல எவ்வளவு விலை உயர்ந்திருக்கு. இப்ப நம்ம ஊர்ல பெட்ரோல் எவ்வளவு விற்கிது? நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறத விட யூபியில கம்மி, குஜராத்ல கம்மி. யூபியில கம்மி, குஜராத்ல கம்மி இப்படிங்கிறல. ஹிமாச்சல பிரதேசத்துல எவ்வளவு தெரியுமா? வெறும் 94 ரூபாயா 93 ரூபாயா தான், ரொம்ப கம்மி. அப்ப பாஜக அரசை விட காங்கிரஸ் சிறப்பா நிர்வாகம் பண்ணுதுன்னு சொல்ல முடியும். இதே ஹிமாச்சல பிரதேசத்துல 2-3 மாசம் முன்னாடி எங்கள்கிட்ட அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட காசு இல்லைன்னு அந்த முதல்வர் வந்து சொன்னாரு. சிறப்பா கையாண்டான்னு சொல்றாவா? அது மட்டும் கிடையாதுப்பா, டாய்லெட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டாங்க தெரியுமா? சோ அந்த அளவுக்கு வரி அதை ஒத்துக்கிடணும். ஒத்துக்கணும், நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க தான் ஒத்துக்க மாட்டீங்க. இன்னைக்கு கூட எங்களுடைய அமைச்சர் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க தெரியுமா, சட்டமன்றத்துல தெரிக்க விட்டுட்டாங்க. அவங்க சொன்ன டேட்டாவெல்லாம் யாருமே பதில் சொல்ல முடியல, பயங்கரமா பேசியிருக்காருப்பா. எந்த அமைச்சர்ப்பா? தங்கம் தென்னரசு பேசியிருக்காங்க, அதே மாதிரி நேத்து KN நேரு, சேகர் பாபு எல்லாரும் பேசியிருக்காங்களே. டேட்டாவா பேசியிருக்காங்க, டேட்டாவை வந்து அடுக்கியிருக்காங்க அப்படியே தக தக தகன்னு. இந்த அமைச்சர்கள்லாம் சரியா பேசுறாங்கிற இன்னொரு அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் இன்னைக்கு பேசினத அண்ணாமலை எடுத்து ட்விட்டர்ல போட்டுக்காரு பாத்தியா? இல்ல, அவரு எனக்கு தெரிஞ்சு சட்டசபையில பேசுன மாதிரி தெரியலையே. சட்டசபையில பேசல, இன்னொரு மேடையில பேசுறாரு. ஓ, கட்சி மீட்டிங்ல பேசணும் சொல்றியா? அப்ப அதுல என்ன பேசியிருக்காரு? இத கரெக்டா அதாவது தமிழ்நாட்டுல தென் மாநிலங்கள்ல கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லாம் வந்து மத்திய அரசு சொன்னது ஏத்துக்கிறோம்னு சொல்லி கட்டுக்கோப்பா இருந்து 1-2 மேல எவனும் பெற்றுக்கல நம்ம ஆளுங்க. இதனால ஜனத்தொகை குறைஞ்சிச்சு. இந்த வடநாட்டுல இருக்கிறவங்க பாரு, பண்ணி குட்டு போட்ட மாதிரி போட்டு மக்கள் தொகை எக்கச்சக்கமா ஆக்கி இப்ப மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு தொகுதியில் அடிபட்டு போகுது. ஆல்ரெடி உங்களுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் சொன்னார், ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னாரு? வடக்கனுங்க எல்லாம் பன்னி குட்டி பெத்து போடுற மாதிரி குட்டி பெத்து போடுறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு தாமோ அன்பரசன் அவர்களுடைய பேசின வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. வைரலா போகுது.
இந்த மாதிரி பேசுறதெல்லாம் அப்படியே டெலிட் பண்ணி விடாம ஏன்பா அப்படி வைரல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதனால எங்க கட்சிக்கு எந்த அளவுக்கு ஆபத்து ஏற்படும் தெரியுமா சரி உனக்கு? நீ சொல்லு, அவர் சொன்னது அது சரியா தவறா? இல்லப்பா, அப்படி சொல்றது தவறு தான். ஏன்னா நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். அவங்க ஃபாலோ பண்ணாம போறாங்க அப்படின்னா அது அவங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அவங்களுக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியலையோ இல்லை அந்த மாநில அரசுகள் வந்து அந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலையா அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சம். அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். இப்போ நம்ம மாநிலத்திலே பார்த்தா அப்படின்னா நிறைய பேர் 2 குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே ஒரு சில குடும்பங்களில் 3 குழந்தைகள் 4 குழந்தைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. ஸோ இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிறதுக்கு தேவையில்லை. அமைச்சர் அவர்கள் பேசின கருத்து தவறு அப்படிங்கிறத நான் வந்து ஒத்துக்கிறேன். உன்ன மாதிரி எல்லாரும் நேர்மையா இருந்துட்டா தமிழ்நாடு இன்னைக்கோ சூப்பரா இருக்கும்பா. சரி, பீகாரை பத்தி பேசினாங்களே, பீகாருடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து தெரியுமா உனக்கு? ஆமா, நிதிஷ்குமார் அவர்கள். நிதிஷ்குமார் அவர்கள் நம்ம தேசிய கீதத்தை அவமானப்படுத்திட்டாரு. அவரு இவங்க இருக்காங்க, லாலு பிரசாத் யாதவ், அவங்களுடைய மகள் சொல்றாங்க, நான் வந்து அமித்ஷா கிட்டையும் நரேந்திர மோடி கிட்டையும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். இவருடைய மென்டல் ஹெல்த் சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க. அவர் மென்டலி ஃபிட்டா இல்லாத மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில முதலமைச்சரை பத்தி குறை சொல்லியிருக்காங்க. மோடி அவர்கள்கிட்ட இந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க. நீ இதை எப்படி பாக்குற? அந்த வீடியோவை நானும் பார்த்தேன். அந்த வீடியோல வந்து அவர் தேசிய கீதம் ஒழித்து கொண்டு இருக்கும் போதே பக்கத்துல விளையாடிட்டு இருக்காரு. ஆமா, அது என்ன பண்றான்னு தெரியல. ஆனா தேசிய கீதத்தை அவமதிப்பது யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்மளுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கலாம், அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி பேசினப்ப நம்ம கண்டனம் தெரிவிச்சோம் இல்லையா? ராகுல் காந்தி வந்து தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அப்போ இவருக்கு ஒரு நியாயம் அவருக்கு ஒரு நியாயம் இருக்க முடியாதுல்ல. தேசிய கீதம் எல்லாருக்கும் பொதுதான். அவங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே மென்டல் ஹெல்த் செக் பண்ணது நல்லதுதான் நினைக்கிறேன். தேசியம் ஆனாலும் நீ வந்து உங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து தவறு பண்ணாலும் அதை வந்து ஒத்துக்கிறியப்பா, அது பெரிய விஷயம் தான். ஏன்னா உங்க கூட்டணியில் இருக்காங்க, நீங்க வந்து முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் பீகார். உங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் முதலமைச்சராக இருக்காரு. அவரை அடிச்சு சொல்றேன், இப்ப வரைக்கும் ஒரு முறை கூட அங்க பாஜக சிஎம் வந்ததே இல்ல, பாஜக ஆட்சி வந்ததே கிடையாது பீகார்ல. அதான் அடுத்த தடவை வந்துருவேன்னு சொல்லி நப்பாசையில இருக்கீங்களே. என்டிஏ தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, தவிர யாரும் பிஜேபி எப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அங்க நிதிஷ்குமார் எப்படி தெரியுமாப்பா, இந்த பக்கம் ஒரு 30% இருக்கு பிஜேபி கிட்ட, அந்த பக்கம் ஒரு 30% இருக்கு ஆர்ஜேடி கிட்ட. நிதிஷ்குமாரோட ஓட்டு எங்க போகுதுன்னு பொறுத்துதான் அந்த ஆட்சி அமையுது. அதாவது இன்னொன்னு சொல்றாங்க, ஆர்ஜேடி வந்து யாரு, நம்ம லாலு பிரசாத் கட்சி தானே. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தடவை அவங்க காங்கிரஸை கழட்டி விட்டாலே போதும், அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உண்மையிலேப்பா போன தடவை எலெக்ஷன்ல காங்கிரஸ் தொகுதியெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் ஆர்ஜேடி வெற்றி வாய்ப்பையே தவறு விட்டது. ஆமா, கிட்டத்தட்ட 60 தொகுதிகளுக்கு மேல நின்று வெறும் 19 தொகுதியில தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ காங்கிரஸை இல்லாமல் ஆர்ஜேடி தனியா நின்னாலே அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் காங்கிரஸ்காரங்க இப்பொழுது சோசியல் மீடியா என்ன போடுறாங்க, ஆர்ஜேடி வந்து ஊழல் கட்சியா, அதனால அவங்களோட சேரக்கூடாதுன்னு இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓ, அவங்க நம்மள அடிச்சு பத்துறதுக்கு முன்னாடி நம்மளே வெளியேற மாதிரி வந்துருவாங்களா? ஆனாலும் ராகுல் காந்தி அவர்கள் அந்த தேர்தலை வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்காராம், வெறியில இருக்காரு. ஸோ நம்ம வந்து எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அங்க வந்து என்ன சொல்றது, பூத் கமிட்டி உள்ளிட்ட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காராம். பார்ப்போம் யாருக்கு வெற்றி அப்படின்னு. ஏன்னா இன்னும் பல நாட்கள் இருக்கு. யூபியில அவங்க வந்து இப்படி சூறாவளி பிரச்சாரம் பண்ணாங்க பிரியங்கா காந்தி, கடைசியில 2% ஓட்டு 2 சீட்டு வாங்க கூட அவ்வளவு தடுமாறினாங்க. சூறாவளி வந்து இளந்தென்றலா மாறிடுச்சு அப்படிங்கிறியா? இப்ப பீகார்ல மட்டும் தனியா போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தோத்து போயிட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பாஜகவிற்கு எதிரான ஓட்டுகள் பிளவுபட்டதுனால பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. சரி, நீ தமிழ்நாட்டை பத்தி ஏதாவது செய்தி வச்சிருக்கியா? ஃபுல்லா நம்ம வடக்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லப்பா, தமிழ்நாடு பத்தி நான் பேசலாம்னு ஆரம்பிக்கிறேன். என்ன எடுத்து நம்ம இன்னொரு ஷோ பண்றோம்ல, எக்ஸ் ஷோ. ஆமா, மகாபிரபு பண்றாரு, அவர் நிறைய தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இருக்காரு. சோ அவரோட ஷோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், இல்ல நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி இருக்கும், அதை போய் பாருங்க. தமிழ்நாட்டுல அவர் பிச்சு உதறிட்டு. சோ அதனால நம்ம வந்து வட மாநிலத்தை பத்தி பேசலாம் அப்படிங்கிறியா? இந்தியா உலகம் அப்படி உலகம் இல்ல, ட்ரம்ப் அவர்கள் ஏப்ரல் 2ஆம் தேதி நான் வந்து ஒரு முடிவு அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்தியாவை பத்தி. அது எதுவும் உனக்கு ஏதாவது தெரியுமா? இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ், அந்த ரெசிப்ரோக்கல் வாயிலே நுழைய மாட்டேங்குது, அந்த டாக்ஸை பத்தி எதுவும் அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு இருக்கா? அது என்ன அப்படின்னு தெரியல. இன்னொரு முக்கியமான செய்தி சொல்றேன். எலான் மஸ்க் இருக்காருல்ல, ஆமா, அவரு இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காரு. எதுக்கு? என்னன்னா, அவர் ஒரு சில ட்வீட் எல்லாம் இந்த கிராக் போடுறது இல்ல மத்த யாராவது போடுறதெல்லாம் இந்திய அரசாங்கம் அதோட விசிபிலிட்டியை கம்மியாக்குது. இந்திய அரசாங்கம் ட்விட்டர் அதாவது எக்ஸை ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணது, இதுக்கு எதிராக அவர் வழக்கு தொடுத்திருக்காரு. இவங்களுக்குலாம் யாரு தெரியுமா சரி? எலான் மஸ்க்குலாம் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தான் சரி.
ஏன்னா அவங்க தான் அமெரிக்க ஏகாதிபத்தியமே எங்களையே நீ கண்டிக்கிறாயா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு அவங்க தான் சரி, நம்மளும் வந்து நம்மளுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். எலான் மஸ்கே எலான் மஸ்கே என்ன எங்க இந்தியாக்குள்ளேயே வந்துட்டு உன்னோட ஆட்டத்தை காட்டுறியா? இந்தியர்கள் எக்ஸ் யூஸ் பண்ணலன்னா உனக்கு என்ன ஆகும்? பெரிய பணக்கா சொல்றது கேளு. இந்தியாவுல இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல வெறும் 4% தான் எக்ஸ் யூஸ் பண்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அமெரிக்காவில பாத்தீங்கன்னா அதிகமான நபர்கள் பர்சன்டேஜ் அதிகம். சோ நம்ம ரொம்ப கம்மி தான். நம்ம இல்லாதது அவங்க பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது நான் நினைக்கிறேன். இல்லப்பா, அந்த 4% அப்படின்னாலுமே அமெரிக்காவை கம்பேர் பண்றப்ப அது எவ்வளவு எண்ணிக்கை வந்துருக்கு? 150 கோடி 140 கோடியில 4% அதிகம்ங்கிற. எவ்வளவு அதிகம்? மற்ற நாடுகளோட மக்கள் தொகை தான் இருக்கும். ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்க் பார்த்து இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் இந்தியா கூட சேர்ந்து நீங்க பண்ணலான்னு இருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, பில் கேட்ஸும் மோடியும் சந்திச்சிருக்காங்கப்பா. ஆமா, நிறைய இந்த திட்டங்கள் வருங்கால ப்ராஜெக்ட்ஸ் பத்தி விரிவாக அவங்க வந்து ஆலோசிச்சதாக சொல்லப்படுது. சரி, நீ பாத்தியா அந்த சந்திப்பை? நானும் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நம்ம திருவருள் தம்பி வந்தார்ல, அவர்கிட்ட கூட அதை பத்தி பேசியிருக்கோம். நம்ம முன்னாடி அப்புறம் தானே போடுவோம் அந்த வீடியோவை. என்ன இருந்தாலும் முன்னாடி எடுத்துட்டோம்ல, அதனால அதை பண்றோம். வணக்கண்ணே. திருவருள் தம்பி வணக்கம். சட்டை பயங்கரமா இருக்கப்பா, பூவா போட்டு. சட்டை பயங்கரம். இது இந்த பையன் கரம், பையனுடைய கரம். நோ ப்ராப்ளம். அப்புறம் அன்னைக்கு நமக்கு நியூஸ் வந்திருக்கு, நிறைய செய்திகளோட வந்திருக்கும், சொல்லிடலாமா? நிறைய நியூஸோட வந்திருக்கியா? நிறைய நியூஸ். என்னன்னா, நம்ம கமெண்ட்ஸ்ல நம்மளுடைய பதிவுகள், நம்மளுடைய நகைச்சுவைகள்லாம் பார்த்துட்டு மக்கள் நகை சுவை சொல்லு சொல்லு எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ டாப்பா வா டாப்பா வா அப்படின்னு நான் வாழ்த்துறாங்க. டாப்பா வா அப்படின்னு சொன்னதுனால நான் வடா பாவ் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை சொல்ல போறேன். அப்பா ரெண்டுக்கு என்னப்பா சம்பந்தம்? டேய் டேய், ஏ மூலகட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட, டேய் ஒண்ணாடா. டாப்பு பாவு அப்படி நீங்க கவனிச்சு பாருங்க. டாப்பா வா வடா பாவ் ஓரளவுக்கு வருது இல்ல? ஓரளவுக்கு வருதுதான். ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் கொண்டு வர்றோம், அப்படியே மேட்ச் பண்றோம். அது ஓரளவுக்கு வருது. ஆனா எனக்கு கோபம் பயங்கரமா வருது. சரி சரி, பயங்கர உச்சத்துக்கு போறதுக்குள்ள நான் செய்தியை சொல்லிடுறேன். நம்ம பில் கேட்ஸ் இருக்காரு பாருங்க. ஆமா, அவர் வந்து இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது நிறைய வீடியோ எல்லாம் எடுத்திருக்காரு. ஆமா, அதுல ஒரு வீடியோவை இப்ப இன்ஸ்டால ரிலீஸ் பண்ணிருக்காரு. என்ன வீடியோ தெரியுமா? இது என்னது எனக்கு? தாடி. இது தாடை. தாடை. ஆமா, தாடைக்கு இங்கிலீஷ்ல என்ன? சின். சின். இது வந்து such a beautiful chin. அது மாதிரி அவர் யாரோட வீடியோ எடுத்துக்கா தெரியுமா? சச்சின். சச்சினோட சேர்ந்து வடாப்பாவை சாப்பிட்டு அந்த வீடியோ எடுத்து இன்ஸ்டா ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த வீடியோ தான் வைரலா பரவிட்டு இருக்கு. சரி, சச்சின் கூட சேர்ந்து வடாப்பாவு தின்னது சரி, திங்கிற விஷயம் மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்கு? பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் அவர் சந்திச்சிருக்காரு. அதை பத்தி ஏதாவது செய்தி சொன்னியா? பாருங்க, திங்கிறத பத்தி யோசிச்சுட்டேன், இத பத்தி திங்க் பண்ணாம விட்டேன். நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டாடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். அதுதான் உனக்கு இருக்கிற பிரச்சனை. எப்பவுமே திங்கிறத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதே மாதிரி இந்த மொக்க காமெடியை பத்தியும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க. வாழ்க்கையில வேலை வெட்டிக்கு போறதில்லை. இப்ப என்னை வந்து நீ விமர்சனம் பண்றிய, நான் எப்படி கடையில வந்து ஜம்முன்னு ஒரு வியாபாரம் பண்ணி ஒரு தொழில் முனைவோரா இருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது உனக்கு ஆசை இருக்கா? இந்த யூடியூப்ல எத்தனை பேர் தொழில் முனைவோரா ஆகிக்கிட்டு இருக்காங்க, யூடியூப்ல வீடியோ போட்டு போட்டு. உனக்கு தெரியுமா நம்பர் 1 யூடியூபர் யாரு தெரியுமா உலகத்துல? மிஸ்டர் பீஸ்ட். ஆமா, அவர் இப்ப என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயமா? என்ன பண்ணிருக்காரு? அதுவும் மிஸ்டர் பீஸ்ட் இப்ப பண்ணிருக்கிற விஷயம் வந்து எனக்கு கர்ம வீரர் காமராஜரையே நினைவுபடுத்துற அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. மேற்கு ஆப்பிரிக்கால காலை உணவு திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு. அதனால இப்போ அங்க அந்த திட்டத்தை கொண்டு வந்த முதல் வாரத்திலேயே 10% மேல பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கான். அப்பா, அதாவது கற்கை நன்றே பிச்சை புயனும் கற்கை நன்றேன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி இவர் வந்து பிச்சை எல்லாம் எடுக்கல, அதாவது பிச்சை எடுத்தாவது படிக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு, யூடியூப்ல வீடியோ போட்டு மத்தவங்களை படிக்க வச்சிருக்காரு. அப்படின்னா யூடியூப் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு பயன்படுது அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிய வந்திருக்கு. தெரியுது. என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் மிஸ்டர் பீஸ்ட் மிஸ்டர் பெஸ்ட், மிஸ்டர் பீஸ்டுக்கு மிஸ்டர் பெஸ்டா மாத்திட்டீங்க. பெஸ்ட். ஆனா இன்னொரு ஒஸ்டான செய்தியும் அதே யூடியூப்ல நடந்திருக்கு. ஐயா, என்னப்பா சொல்ற? என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கேரளால வசந்தி செருவெட்டில் அப்படின்னு ஒரு 59 வயது பெண்மணி தையல் கலைஞர் யூடியூபை பார்த்து மலையேற பயிற்சி பண்ணி எவரெஸ்ட் சிகரத்தினுடைய அடித்தள முகாமுக்கு போயிருக்காங்கன்னு பெருமையோட சொன்னோம். ஆமா, நானும் பெருமைப்பட்டேன். ஏன்னா யூடியூப் பார்த்து இவ்வளவு நல்ல விஷயம்லாம் பண்றாங்களே அப்படின்னு. அதை நம்ம நினைச்சு பெருமைப்பட்டு ஒரு 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொரு துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. துயரமா? ஆமா. என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல மதுரா அப்படிங்கிற ஒரு இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. மதுரா தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களாப்பா? மதுரை இல்ல, மதுரா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? மதுரா தான்ப்பா, கிருஷ்ணர் பிறந்த ஊரு. எனக்கு தெரியாதுங்கறியா நீ? தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அங்க ஒரு ஆள் என்ன பண்ணிருக்காரு, தீராத வைத்த வலி வந்திருக்கு. எதனால வந்துச்சு தெரியல. ஒரு
ஒருவேளை உங்க கடையில நீங்க சுடுற போண்டாவையோ இல்ல நீங்க போடுற டீயவோ குடிச்சாருன்னு தெரியல ஒருவேளை. உனக்கு ஏத்தம் தான், செய்தியை சொல்லு. தீராத வயிற்று வலி வந்து எவ்வளவோ டாக்டர்கிட்ட காமிச்சோம், சரியா போகாம இவரே அவருக்கு ஆபரேஷன் பண்ணி 11 இடத்துல தையலும் போட்டிருக்காரு, போட்டும் குணமாகாம இப்ப சீரியஸா இருக்காரு ஆஸ்பத்திரியில. இதெல்லாம் தேவையாப்பா? வயிற்று வலி வந்துச்சுன்னா பேசாம ஆஸ்பத்திரிக்கு போவாங்களா? அதை விட்டு யூடியூப்ல வேற என்ன பாக்குறதுக்கு வேற இல்லவே இல்லையா? பேசு தமிழா பேசு இருக்கு, இதை பார்க்கலாம். என்னுடைய நகைச்சுவையை பார்க்கலாம். நானே ஒரு ஜோக்கர் தான். ஜோக்கர் பாண்டாவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? நீ எல்லாரும் எவ்வளவு ஈஸியா சொல்றீங்களா? ஒரு ஜோக்கரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? ஆமா, இவரோட நகைச்சுவையை பார்த்தா வயிற்று வலி வேற ஏதாவது வழியா மாறி இருக்கும். அதெல்லாம் விட்டு இந்த மாதிரி அவங்களே ஆப்ரேஷன் பண்ற வீடியோலாம் பார்க்கறது ரொம்ப தப்பு. மக்களே நிறைய பேர் இந்த மாதிரி பண்றாங்க. அதாவது யூடியூப்பை பார்த்து பிரசவம் பண்றேன், 1 லட்சத்தை சேவிங் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. ஏன் அரசு மருத்துவமனையில இலவசமா தான் பிரசவம்லாம் நடக்குது, அங்க போய் சேர்க்க வேண்டியதானே? அதனால நம்ம வந்து யூடியூப்பை வந்து நல்வழியில மட்டும் பயன்படுத்துங்க அப்படிங்கறத இதன் மூலமா சொல்லிக்கிறோம். தேவையானதுக்கு தான் பயன்படுத்தணும், எல்லாத்துக்கும் பயன்படுத்தினா எவ்வளவு விபரீதம் நடக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதனால கொஞ்சம் விழிப்புணர்வா நம்ம அதை சொல்லிக்குவோம், ஜாக்கிரதையா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இப்போ ஒரு பாட்டி பண்ண ஒரு காரியம். பாட்டி பண்ண காரியமா? ஆமா. என்னப்பா சொல்ற? என்னன்னா ரொம்ப பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வறுமை வந்து ஒருத்தவங்களை எப்படிலாம் மாத்தோம் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு உதாரணம். சரி, இந்த சம்பவம் நடந்தது வந்து ஒடிசால நடந்திருக்கு. ஒடிசா மாநிலமா? ஆமா. ஒன்னு யூபிங்கிற ஒடிசாங்கிற தமிழ்நாட்டு செய்தி பக்கமே வரமாட்டா போலியே. நான் வந்து எப்பவுமே உலக செய்தியெல்லாம் அலசி ஆராயிற ஒரு ஆளு, அதனால எப்பவுமே கொஞ்சம் தொலை தூரத்துல நடக்கிற விஷயத்தை தான் கவனிப்பேன். சரி, அதனாலதான் ஒடிசால ஒரு பாட்டி ரொம்ப வறுமையில வந்து திண்டாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா 200 ரூபா காசுக்காக தன்னோட 7 வயசு பேரனை வந்து ஒரு தம்பதிட்ட வித்துட்டாங்க. ஐயோ, 200 ரூபாய்க்கா? 200 ரூபாய்க்கு? வெறும் 200 ரூபாய்க்கு ஒரு உயிரை வைக்கிறாங்களே, என்னப்பா இது? 200 ரூபாய்க்கு பல பேர் நாட்டையே வைக்கிறாங்களே. ஏய், யாரு என்னைய சொல்ற? சொல்றேன், பொதுவா நடக்குது இல்ல அங்கங்க, சொல்றேன். வர உனக்கு வாய் அதிகமாகிக்கிட்டு இருக்கு, பார்த்து எச்சரிக்கையா இருந்துக்கோ, அதான் உனக்கு நல்லது. வாய் அதிகமா இருக்கா? எனக்கு என்ன 10 வாயா இருக்கு? ஒரு வாய் தானே இருக்கு, என்ன அதிகமா இருக்கு? ஒரு வாயே 10 வாயோட நீளம் அளவுக்கு இருக்கு, ரொம்ப விரிஞ்சு போய் கிடக்கே, அதனால சொன்னேன். எனக்கு வாய் அதிகமா இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் நீ சீக்கிரமே பெரிய ஆள் ஆவாய். பொய் பேசுறது ஊரா பொய், புழுகு, பித்தலாட்டம். இது என்ன பொழப்பு? வாழ்க்கையில் நன்றாக வருவாய், முன்னேறுவாய், நீ நல்லா வருவாய், அது மூலமா உனக்கு கிடைக்கும் நல்ல வருவாய். எங்கடா இந்த ஏரியால தான் இங்க இருக்கான், அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன் அப்படின்னு வாழ்த்துறாங்களா இல்லையா? உன்ட்ட இதெல்லாம் கேட்டது என் தப்பு தான், அடுத்து ஏதாவது இருந்தா சொல்லு, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாத. சரி, இப்ப வாயை பத்தி நீங்க பேசிட்டீங்க, நாயை பத்தி நான் பேச போறேன். எப்ப டெய்லி இந்த நாயை பத்தி பேசாம இருக்க மாட்டியா? உனக்கு போன ஜென்மத்துல நாயகையா பிறந்திருப்பியா நீயே? அது ஒண்ணுதாங்க நன்றி உள்ளதா இருக்கு, அதனாலதான் அதை பத்தி நம்ம சேனல்ல அடிக்கடி. ஆனா நீ நன்றி உள்ளவனா இல்லையே, அதனாலதான் நான் கேக்குறேன். ஏன் நன்றி உள்ளவனா இல்ல சொல்றா கோச்சினியா? ஆமாடா, என்ன பாதுக்கு கோச்சு அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். சரி, செய்தியை சொல்லு, நன்றி உள்ளவனா இருக்க பிறகு சொல்றேன் நான். சரி, பெங்களூர்ல ஒரு ஆளு வந்து ஒரு நாய் ஒண்ணு விலைக்கு வாங்கியிருக்காரு. உலகத்திலேயே விலை உயர்ந்த நாய் இதுதானா? நான் கூட விலை உயர்ந்த நாயின்னு ஒரு 5000 10,000க்கு வாங்கியிருப்பாரு அப்படின்னு நினைச்சா 50 கோடி ரூபாய் கொடுத்து அந்த நாயை வாங்கியிருக்காரு. 50 கோடி ரூபாய்க்கு நாயை வாங்கி என்ன பண்ண போறாரு? அதான் தெரியல. 50 ஒரு நாயை வாங்குறதுக்கு எங்க ஒரு நம்மலாம் வாழ்க்கையில ஒரு 1 லட்சம் சம்பாதிச்சிட முடியுமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை ஃபுல்லா ஓடுனா கூட 1 கோடி சம்பாதிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா அவர் 50 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு நாயை விலைக்கு வாங்கியிருக்காருன்னா பாத்துக்கங்க. என்னதான் அவர் 50 கோடி ரூபாய் கொடுத்து அந்த நாயை வாங்கினாலும் அந்த நாயை மேய்க்கிறது இருக்குல்ல, அது பெரிய தலைவலி. அதனால நாயை பத்தி பேசினா நிறைய பேசலாம். நாயும் இருக்கு, பாயும் இருக்கு, பாயை போட்டு படுக்கலாம், நாயை போட்டு மிதிக்கலாம், என்னென்னவோ இருக்குப்பா தம்பி. நாய் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப நன்றியுள்ள பிராணி. அதனால நாய்க்கு நம்ம மரியாதை கொடுத்தோம்னா நாய் வந்து நம்மளை நல்லா பாதுகாத்து வச்சுக்கணும். போதும், வாய் நாய் பாயின்னு விடாம பேசாதீங்க, தலைவலிக்கு தானே. வீட்டுக்கு காய் வாங்க போனோம், நான் கிளம்புறேன். ஓன்ட்டு இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை நம்ம மிஷன் சக்சஸ் ஆயிருச்சு, தம்பி ஓடி போயிட்டாப்ல. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும்
நன்றி. இப்படி திடீர்னு ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிற புகழ் இருக்குல்ல சார், அது வந்து கிரக அமைப்புல ஒருத்தவங்க பிறக்கும் போதே எழுதப்பட்ட ஒண்ணுதானா, திடீர்னு அது நிகழக்கூடிய ஒரு மாற்றமா, என்ன நடக்குது ஜோதிடத்துல? கண்டிப்பாக இது மாதிரி பல பேர் இருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டிலே இருக்கட்டும், பல பேர் இருக்காங்க. கிரக மாற்றங்கள் தான், கிரக நிகழ்வுகள் பிறப்பிலேயே இருக்கும். இது அந்த நேரம் நொடி பொழுது வரும்போது மோடிஜி, நீங்க மோடிஜியை வந்து 50 வயசு வரைக்கும் யாருக்கு தெரியும்? அவர் ஒரு காரியகர்த்தா. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.